வணக்கம் நண்பா. வெல்கம் டு கேரளா லாட்டரி கெஸ்ஸிங். நம்ம நாளைய 50-50 085வது ட்ராக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். அதாவது இது நம்ம அடிச்ச ரிசல்ட்டில் இருந்து பேஸ் பண்ணி தான் கெஸ்ஸிங் எடுத்துட்டு வருவோம். இப்ப அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா, 083வது ட்ராக்கு 401ல் இருந்து 0 எடுத்து பி போர்ட்ல 0ன்னு அடிச்சிருக்கிறாங்க. அது மாரியே 084வது ட்ராக்கு 402ல் இருக்கிற 8 எடுத்து பி போர்ட்ல 8 அப்படின்னு அடிச்சிருக்கிறாங்க. கொஞ்சம் நல்லா பார்த்துக்கங்க. 401ல் இருந்து 0 எடுத்து பி போர்டுக்கு 083வது ட்ராக்கு 0 அப்படின்றது பேஸ் பண்ணி அடிச்சிருக்கிறாங்க. அதே மாரியே 402ல் இருந்து ஒரு நம்பர் எடுத்து 084வது ட்ராக்கு 8 அப்படின்றத அடிச்சிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தா 403. இந்த 403வது ட்ரால இருந்து, அதாவது 403ன்னா ஸ்ரீசக்தி ட்ரா. இன்னைக்கு அடிச்ச அதாவது 087 அப்படின்னு இன்னைக்கு அடிச்ச நம்பர்ல இருக்கிற உள் நம்பர்ல ஒரு நம்பர் எடுத்து அடிப்பாங்க. அப்படி பார்க்கும்போது நமக்கு பி போர்ட்ல 7 அல்லது 2 அப்படின்றது வரலாம். பி போர்ட்ல 7 அல்லது 2 உங்க கணிப்போட மேட்ச் ஆகுது அப்படின்னா, தாராளமா எடுத்து ப்ளே பண்ணுங்க நண்பா. பி போர்டுக்கு 7 அல்லது 2 ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வச்சுக்கோங்க. இத நம்ம அப்படியே சேவ் குடுத்துறலாம். அடுத்தபடியா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சார்ட் படி பார்ப்போம். இந்த சார்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா, 581 ரிசல்ட்டு 065, 075 இத நம்ம 10 நாள் கணக்கு பண்ணி எடுப்போம். 10 நாள் கணக்குல பார்த்தீங்க அப்படின்னா, 065, 075 அடுத்து 085 அதுக்கு மேல 055 இதுக்குள்ள என்ன அடிச்சிருக்காங்க? எந்த மாரி கொண்டு வந்திருக்கிறாங்க? அப்படின்றத பார்த்து தான் நம்ம ரிசல்ட் பேஸ் பண்ணி எடுப்போம். இதுல பார்த்தீங்கன்னா 059, 61 059ல பி போர்ட்ல 5ஆம் நம்பரும், 061ல டி போர்ட்ல 1ஆம் நம்பரும் எடுத்து 581 அப்படின்னு அடிச்சிருப்பாங்க. அதே மாரியே பார்த்துட்டீங்க அப்படின்னா, அடுத்து 075 075வது ட்ராக்கான ரிசல்ட் வந்துட்டு 192 192 இந்த 192க்கு பார்த்தீங்கன்னா, 069 பி போர்ட்ல இருந்து 1 எடுத்தும், 071 டி போர்ட்ல இருந்து 9 எடுத்தும் அடிச்சிருப்பாங்க. 192 அப்படின்ற ரிசல்ட் வந்திருக்கும். அடுத்தபடியா பார்த்தீங்க அப்படின்னா, 085 இதுக்கு வந்துட்டு நமக்கு 079ல் இருந்து 8ஆம் நம்பரும், 081ல் இருந்து 9ஆம் நம்பரும் எடுத்து இந்த இடத்துல அடிப்பாங்க. அப்படி அடிக்கும்போது நமக்கு அங்க பி போர்ட்ல வந்துட்டு 2 6 7 அப்படின்னு சொல்லியிருந்தோம். தெளிவா இன்னொருக்க கூட சொல்றேன் பார்த்துக்கங்க. 59வது ட்ரால இருந்து 5ஆம் நம்பரும், 061வது ட்ரால இருந்து 1ஆம் நம்பரும் எடுத்து 581 அப்படின்னு அடிச்சாங்க. அடுத்து 069ல் இருந்து 1ம், 071ல் இருந்து 9ஆம் நம்பரும் எடுத்து 192 அப்படின்னு அடிச்சிருக்கிறாங்க. அடுத்தபடியா பார்த்தீங்க அப்படின்னா, 079ல் இருந்து 8ம், 081ல் இருந்து 9ம் எடுத்து அடிக்கலாம். இத வந்துட்டு நம்ம ஆல் போர்டுக்கு 8 6 9 கன்ஃபார்மா வரும். 2ல ஒரு நம்பர் வரலாம், இல்ல 2 நம்பருமே வரலாம். இதுக்கான பவர் நம்பர் வந்துட்டு நம்ம பேர்ல குடுத்துறலாம். ஆல் போர்டு 8 6 9 இத அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கங்க. ஆல் போர்டு 8 6 9 அடுத்தபடியா பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அங்க 7 சொல்லியிருந்தோம். அந்த 7 பேஸ் பண்ணி 879 சிங்கிள் ஷாட்டா குடுக்குறோம். ரூ. 60 செட்ல போடுங்க. 879 அப்படின்றது எல்லாருமே போடுங்க. என்ன காரணம் அப்படின்னா, இத நான் ஸ்கிரீன்ஷாட் போட்டு வச்சுக்கங்க. இத நான் சொல்றேன் 879க்கு. லைன் பண்ணிறலாம். அப்ப அத பார்க்குறவங்களுக்கு புரியும். 5க்கு 5, 1க்கு 1.
இதுல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா 1க்கு 1, 9க்கு 9. இங்கிருந்து பார்க்கும்போது ஏ போர்டுக்கு 8ஆம் நம்பரும், பி அல்லது சில 9ஆம் நம்பரும் எடுத்திருக்கிறோம். நமக்கு இன்னொரு சார்ட் படி வந்துட்டு நமக்கு பி போர்டுல 7 அப்படின்றது சொல்லியிருந்தோம் ஆரம்பத்துல. அந்த சார்ட்டை கொண்டு வந்து போடலாம். இந்த சார்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா, பி போர்டுல நம்ம 7 அப்படின்றது சொல்லியிருந்தோம். இப்போ இதிலிருந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் புரிய வருங்க. பி போர்டுல 7ஆம் நம்பர் அப்படின்ற மாரி எடுத்துட்டு வந்திருந்தோம். இந்த பி போர்டோட 7ஆம் நம்பரும், இந்த நம்பரை சேர்த்து தான் நம்ம அந்த 879 அப்படின்றத ஸ்ட்ராங் பண்ணி எடுத்திருக்கிறோம். அடுத்து இதிலிருந்து பேர் போடலாம். ஏபி, ஏசி, பிசி அப்படின்றது பேரா போடலாம். எழுபத்தி எட்டு, 87, 97, 79, 98, 89. இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வச்சுக்கோங்க. இது உங்க கணிப்போட மேட்சானா மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்க. ஏன்னா அந்த இடத்துல நமக்கு அந்த சார்ட்ல 7 அப்படின்றது இருக்கு. இந்த சார்ட்ல 8, 6, 9 இல்ல 2 நம்பருமே. ஏன்னா அந்த 15, 91 அடிச்ச மாரி 98 2 நம்பருமே அடிக்கலாம். அப்படி அடிச்சாங்க அப்படின்னா, அந்த 7 தூக்கிட்டு வந்து லைன் இழுத்தால் இதுல 3 பேருமே பாஸ் ஆகணும். அப்படி இல்ல அப்படின்னா 8 இல்லது 9 அப்படின்ற இத அடிச்சாங்க அப்படின்னால், நமக்கு இந்த 78, 79 அப்படின்றது பேர் பாஸ் ஆகணும். 30 ரூவா செட்டு ஆர்எஸ் 30ல 879 பாக்ஸு. அதே மாரியே 7 ஆர் 2 அப்படின்னு சொல்லியிருந்தோம் நம்ம. அதுக்கு 829. இந்த நம்பர் வந்துட்டு பாக்ஸ் போட்டு பாருங்க. 30 ரூவா செட்ல இந்த நம்பர் பாக்ஸ் போட்டு பாருங்க. இதே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வச்சுக்கோங்க. 879 அப்படி இல்லாட்டி 829. நமக்கு அந்த 9 கொஞ்சம் கரெக்ட்டா வரமாட்டேங்குது பேசும்போது. 879, 829 30 ரூவா செட்ல பாக்ஸ் போடுங்க. அது மாரியே 60 ரூவா செட்ல பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு 879 சிங்கிள் ஷாட்டா குடுக்குறோம். 879. அதுக்கு இன்னொரு நம்பரும் சேர்த்தே குடுப்போம். 829. 879, 829. நமக்கு பி போர்ட்ல இது வரதுனால 7 வரதுனால 7 ஆர் 2 வரதுனால நமக்கு அந்த சி போர்டுக்கு 9 கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். பார்த்து நல்லபடியா போடுங்க நண்பா. வின்னிங் வந்தா சந்தோஷம் தான். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெறைய பக்கம் வந்துட்டு நம்ம வீடியோ வந்துட்டு ஷேர் பண்ண முடியல என்னால. எல்லாம் பெண்டிங்லயே போகுது. எந்த குரூப்ல தூக்கி போட்டாலும் பெண்டிங்லயே போகுது. Facebooக்க பொறுத்தவரைக்கும். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி நண்பா. இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். நான் குடுத்த கெஸ்ஸிங் எல்லாமே ஸ்கிரீன்ஷாட் போட்டு வச்சிருப்பீங்கன்னு நம்புறேன். அத ஸ்கிரீன்ஷாட் போட்டு ப்ளே பண்ணுங்க. புரியல அப்படின்னா வீடியோ இன்னொருக்க கூட திருப்பி பாருங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க புதுசா பார்க்குறவங்க. நன்றி நண்பா.